ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். என்னால் சுத்தமாக ஒர்க் அவுட் பண்ணவே முடியல. பயங்கரமா மூச்சு வாங்குது. ரொம்ப டயர்டாக இருந்தது. குனியவே முடியல. என்னடா இது ஒரு 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 25 டேஸ் நம்ம கேப் விட்டதுக்கே இந்த நிலமையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்ததோ எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்போ தான் நினச்சேன், ஐயோ கண்டிப்பாக நம்ம இனிமேல் பிரேக்கே விடக்கூடாதுப்பா. கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட்டை நம்ம வந்து என்ன நடந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. ஆனாலும் பிரேக் எடுத்து 30 மினிட்ஸ் பண்ணுற ஒர்க் அவுட்டை 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் இழுத்து நான் ஒர்க் அவுட்டாக நான் முடிச்சிட்டேன். நல்லா ஸ்வெட் ஆச்சு, பயங்கரமாக ஸ்வெட் ஆச்சு. அதை முடிச்சுட்டு இன்றைக்கி நான் காலையில் எடுத்த ஃபஸ்ட்டு மீல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சாதம் கஞ்சி மோர் போட்டு எடுத்துக்கிட்டேன். காலையிலனா பனி நிறைய கொட்டுது, மதியம் போல் பயங்கரமாக வெயில் அடிக்குது. எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்குது. அந்த ஹீட் வந்து உடம்பு ரொம்ப அப்சர்வ் பண்ணுது எனக்கு. ஒரு மாதிரி காலையில் குளிருது, மத்தியானத்தில் வந்து பயங்கரமாக வேர்க்குது. இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி வரதுனால என்னோடய பாடி அடாப்டே ஆகலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி நம்ம இன்றைக்கி மோராவது குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையில் நான் வந்து மோர் சின்ன வெங்காயம் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் வந்து இடியாப்பம் செஞ்சேன். இடியாப்பமில் வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறைய ஊரில் வந்து தேங்காய் பால் போட்டு சாப்பிடுவாங்க, இல்லைனா வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நிலக்கடலை வறுத்து பொடி பண்ணி அண்ட் வெள்ளைப்பாகு எடுத்து பதெல்லாம் தேவையில்லை, அதை ஊற்றி அதை கலந்து நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் ஸ்டைல் இது. ராகி களி மாதிரி செஞ்சு அதை போட்டு இடியாப்பம் போல் புழிஞ்சு அதில் இந்த பாகு போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ அந்தளவுக்கு பொறுமை இல்லை. இடியாப்பம் தான் செஞ்சேன். வசந்துக்காக ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட ரொம்பவுமே பிடிக்கும். கொஞ்ச நாளாக வந்து ஸ்வீட் கொஞ்சம் நிறைய தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் என்னென்னா வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப அதிகமாக இல்லை. எப்போயாவது எனக்கு சாப்பிட்ணுன்ற கிரேவிங்ஸ் வரும்போது மட்டும் சாப்பிட்றேன். இந்த மாதிரி யார் யார் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.